ஸ்டாண்ட் வித் காட். யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் நோ, நான் ஆண்டவரோடு கூட நிற்பேன். ஆண்டவர் எனக்கு பலத்தை தருவார். ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்துவார். ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சும்மாலாம் இந்த சிலரை பார்த்துக்கிட்டெல்லாம், இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டெல்லாம், அழுதுகிட்டு எல்லாம் புலம்பிக்கிட்டு எல்லாம் இருக்காதீங்க. ஸ்டாப் இட். அதை நிறுத்துங்க. எல்லாத்தையுமே நிறுத்திட்டு தேவனே கூட இருக்கிறாரு. பரவாயில்ல, மரண அவஸ்தையில கூட அப்படியே கீழே விழுகிற நிலைமை வந்தா கூட நீங்க மட்டும் தனியா நிப்பீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனை உங்களை உற்சாகப்படுத்துங்க இந்த நேரத்துல. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு என்கரேஜ் மை செல்ஃப்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிறேன், என்னை உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவரே, நான் உங்க கூட நிப்பேன். நம்ம வழுவி போற ஆட்களா இருந்தா நம்ம உட்காந்து அழுதுட்டு இருப்போம். நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்னாக்கா கர்த்தர் நம்ம கூட நிப்பார். நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே. நான் நிறைய இடங்கள்ல ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் பேசுவேன். நிறைய இடங்கள்ல ட்ரெயின்ல போறனோ, இல்ல ஃபிளைட்ல போறனோ, இல்ல கார்ல போறனோ, சைக்கிள்ல போறனோ, நடந்து போறனோ, அது எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே சொல்லிட்டு வந்த உடனே அடுத்த நிமிஷம் அப்படி ஜாலியா இருப்பேன். எந்த மரண அவசியம் நமக்கு வராது. ஜெபம் பண்ணலாமா? நம்ம கண்களை மூடி யார் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம் வாங்க. ஏன்னா எல்லார் வீடுகளும் எல்லார் வாழ்க்கையில எதனா ஒரு மரண அவஸ்தை இருந்துகிட்டே இருக்குது. அதனால நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட வல்லவரா இருக்கிறார். ஒண்ணே ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் ஆண்டவரோடு கூட நடப்பேன். கண்களை மூடி நாம் அனைவருமே ஜெபிக்கலாம்.